அடுத்த ஜென்மத்தை பத்தி ஏன் பயப்படுறீங்க? அடுத்த ஜென்மத்துல நீங்க புழுவா பிறந்தா என்ன, கழுதையா, மானா, மிருகமா, பறவையா, இல்ல எலியா, புலியா, என்ன பிறந்தா என்ன? மனுஷனா பிறக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த மிருகத்துக்காச்சும் அது நாயின்னு தெரியுமா, இல்ல அது பூனைன்னு தெரியுமா? இல்ல எந்த நாயாச்சும் பங்களா வீட்டு நாயை பார்த்து அந்த நாய் நல்லா சந்தோஷமா இருக்கே, ஆனா நான் சந்தோஷமா இல்லைன்னு ஏங்கி இருக்கா, பொறாமப்பட்டிருக்கா? எந்த மிருகமாச்சும் நான் அவனோட நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கா? இல்ல எந்த மிருகமாச்சும் அவனை விட நான் ஜெயிச்சு காட்டணும், அவனை ஜெயிச்சு காட்டணும்னு நைட்டு ஃபுல்லா முயற்சி பண்ணியிருக்கா? இல்ல அவன் எதிர்க்க நான் வாழ்ந்து காட்டணும் எந்த மிருகமாச்சும் நினைச்சிருக்கா? இந்த பிரச்சனை எல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். மிருகம் என்னவா பிறந்தாலும் அதுக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா சாப்பிட்டது, அது கையிலனாலும் காலில்னாலும் சாப்பிட்டு நிம்மதியா இருந்துரும். மனுஷனுக்கு தான் பிரச்சனையே. ஆனா மனுஷன் தன்னை யாரும் புரிஞ்சுக்கினா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். அடுத்த ஜென்மத்தை பத்தி பயப்படாதீங்க. அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவா பிறந்தாலும் போன ஜென்மத்துல என்ன பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. இந்த ஜென்மத்துல நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல நல்லது நடக்கும், இந்த ஜென்மத்துல கெட்டது பண்ணா அடுத்த ஜென்மத்துல கெட்டது நடக்கும்னு சொல்றாங்க. இது ஆன்மீகவாதிகள் உங்களை பயத்திலே வச்சுக்கிறதுக்காக, அவங்க பிசினஸ் பண்றதுக்காக சொல்ற வேலை. நல்லது கெட்டதுன்னா என்ன முதல்? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே பொய் தான் சொல்றாங்க. பிசினஸ்ன்ற பேர்ல பொய் சொல்றாங்க. பொய் சொல்லாம யாருமே சம்பாதிக்கல. பொய் சொல்லாம பணம் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கு. ஒரே குவாலிட்டியான அரிசி ஒரு கடையில 66 ரூபாய் விற்கிறாங்க, இன்னொருத்துல 68 ரூபாய் விற்கிறாங்க. அப்போ பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தமா? பீகார்ல இருந்து யூபில இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வராங்க. இப்ப தமிழ்நாட்டு ஆளுங்களை விட அவங்களுக்கு குறைவா சம்பளம் தராங்க. அப்ப அந்த பிசினஸ் முதலாளி ஏமாத்துறாருன்னு அர்த்தமா? தமிழ்நாட்டுல பிறந்தவங்க ஆஸ்திரேலியாலயோ அமெரிக்கால போய் வேலை செய்யறாங்க. இங்க இருந்து போறவங்களுக்கு சம்பளம் குறைவா கிடைக்குது. அப்ப அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தமா? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுனாலே பொய் சொல்லிதான் அவரை சூழ்நிலை. இன்னைக்கு எல்லாருமே பொய் சொல்றாங்க. ஆன்மீகம் என்பது இந்த ஜென்மத்துல எப்படி சந்தோஷமா இருக்கும்ன்றத சொல்லுது. அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறந்தா என்ன பிறந்தாலும் உங்களுக்கு தெரிய போறதில்ல. இன்னைக்கு இந்த ஆன்மீக குருக்கள் அடுத்த ஜென்மத்துல நீ புழுவா பிறந்துருவ, கண்ணு இல்லாம பிறந்துருவ, கால் இல்லாம பிறந்தவங்க உங்களை பயத்துல வச்சு அவங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல ஆனந்தமா எப்படி இருப்பதை சொல்லி தருவதுதான் ஆன்மீகம். அதனால அடுத்த ஜென்மத்தை பத்தி யோசிக்காதீங்க, மறந்துடுங்க. அடுத்த ஜென்மத்தை பத்தி பயப்படாதீங்க. இந்த ஜென்மத்துல ஆனந்தமா இருக்கும், அதான் முக்கியம்.